கழிவு சுமதிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க 1200. அப்போ கூட்டும்போது நமக்கு இந்த சைடு தான் அதிகமாக வருது. 30,300 17,600. அதில் இதை கூட்டி நம்ம கழிக்கும் போது இங்கே நமக்கு இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது 9,800 4,300. அப்போ இந்த இருப்புக்கீழ் இறக்கப்பட்டதை நம்ம இங்கே என்ன கொண்டு வரணும், இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி 9,800 4,300 கொண்டாந்து முடித்தோன்னா இந்த கணக்கை வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், பற்று வைப்போம். அப்போது எடுப்புகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அப்போ நமக்கு இருப்பு வந்து குறையும், அப்போ பற்று வச்சுட்டோம். ரைட்டுங்களா? எடுப்புகள் மீதான வட்டியும் அந்த எடுப்புகளுக்கு நம்ம வட்டி கொடுக்குறோம், அப்போ அதுவும் நமக்கு என்ன தான், பற்று தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கவனிங்க, இங்கே வந்து லாப நட்ட பகிர்வு கணக்கு. அந்த லாபத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கோம், அதனால் இந்த லாப நட்ட பகிர்வு கணக்கு வரவு பக்கம் தான் என்ன செய்யும், வரும். ஏன்னா அது லாப பங்கு. லாப பங்கு எப்போவுமே செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும், வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு தான் வைக்கணும். அதனால லாப பங்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வரவு வச்சுருக்கோம். அப்போது ஓவராலாக அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நிலை முதல் முறையான்னு பார்த்துக்கோங்க. நிலை முதல் முறையில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா